சொன்னா அந்தந்த மந்திரத்துக்கான பலன் தான் ஏற்படும், வேற மாதிரி ஏற்படாது. அப்ப இந்த களி இவ்வளவு பயங்கரமா இருக்கு. இந்த களி நம்மளை பாதிக்காம இருக்கணும்னா என்ன மந்திரத்தை சொல்லணும்னு இந்த உபனிஷத் சொல்றது. அதை எடுத்து ஜனங்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றார் அவர் மகாபிரபு. என்ன பண்றார்னா ராத்திரி பகலாம் ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 கிருஷ்ண. இந்த நாமத்தை சொல்லிண்டே இருந்தார். உலகத்துல எல்லாருக்கும் நாமத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமத்தை சேர்த்துக்கணும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு எங்கிட்ட இருந்தா தானே நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். எங்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா? பக்தியே இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பக்தி எப்படி கொடுக்க முடியும்? வீட்டில் குழந்தைகள்லாம் ஒரு விளையாட்டை விளையாடும். சின்ன குழந்தை கையை அப்படி தலையில வச்சுட்டு உப்பு வாங்கலையோ உப்பு அப்படின்னும். இந்த விளையாட்டில் இந்த குழந்தைய உற்சாகப்படுத்துறதுக்காக அவன் அம்மா என்ன பண்ணுவா, இந்தா 10 காசு உப்பு கொடு அப்படின்வா. அந்த குழந்தை ஏதோ அப்படி பைசா வாங்கிக்கும், எடுத்து கொடுக்கும். இங்க எல்லாம் நாடகம் தானே, உண்மை இல்லை இல்லையா? அது மாதிரி பக்தியே இல்லாதவன் உலகத்துல பக்தியை கொடுக்க முடியாது. பக்தியும் கொடுக்கப்படலை, அங்க பக்தியும் வாங்கப்படலை. உண்மையான பக்தன்ட்டு தான் பக்தி வரும். ஒருத்தர்கிட்டேருந்து நாமா இருந்தாதான் நாமா வரும். நானே 10 நாமா சொல்லாம உங்களெல்லாம் நாமா சொல்லுன்னா நீங்க எப்படி நாமா சொல்லவே? நாமா எங்கிட்ட இருந்தாதான் நாமா உங்கள்கிட்ட வரும். இல்லாத ஒருத்தர்கிட்டேருந்து நாமா எப்படி வரும்? அப்ப நிறைய நாமாவை சேர்த்துக்கணுங்கிறதுனால முதல் 12 வருஷம் மகாபிரபு என்ன பண்ணினார்? பாடசாலை ஆரம்பிச்சு வாத்தியாரா இருந்தார். கயாக்ஷேத்திர யாத்திரைகள்லாம் போனார். அடுத்த 12 வருஷம் ராத்திரி பகலா நாமாவை சேர்த்துண்டார். கதவை சாத்திட்டு ராத்திரி முழுக்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். அடுத்த 12 வருஷம் இந்த சன்னியாசியா இருக்கிறதுனால பூ பிரதட்சணம் பண்ணணும்னு ராமேஸ்வரம் வரைக்கும் யாத்திரை வந்தார். கடைசி 12 வருஷம் நம்ம பூரி க்ஷேத்திரம் போனமே, அங்க கம்பீரா குகைன்னு ஒரு குகையில இருந்துட்டு ராத்திரி பகலா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். மகாபிரபுவோட சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். நாமத்துல பிறந்தார், நாமத்தை சாப்பிட்டார், நாமத்தை குடிச்சார், நாமத்துல தூங்கினார், நாமத்துல விளையாடினார், நாம மயமாவே இருந்தார். வேற அந்நிய சாதனை எதுவுமே கிடையாது, எந்த மயக்கமும் இல்லை. அவருடைய சிஷ்யர் ஹரிதாஸ் அப்படிதான் இருந்தார். அவருடைய சிஷ்யர் ரகுநாததாஸ் அப்படிதான் இருந்தார். எல்லாரும் இன்றைக்கும் பூரியில போனா அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் ஹரிதாஸ் உட்கார்ந்து அகண்டமா நாமா சொல்லிட்டு இருந்தார். நம்ம பிருந்தாவனம் போனா ராதா குண்டம்னு பார்க்கிறோமே, அங்க ரகுநாததாஸ் அப்படிதான் அகண்டமா மகாமந்திர கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி நிறைய நாமா சொல்லிண்டே இருக்க 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 மகாபிரபு என்ன அப்படி அவதார புருஷர் இல்லையா? மகாபிரபு உலகத்துல எல்லாருக்கும் நாமத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கார். நவத்வீபத்துல தான் முதல்ல இருந்தார். எப்பொழுதுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? சிலருக்கு அது ரொம்ப தொந்தரவா இருக்கு. அவெல்லாம் அந்த ஊர்ல ஒரு காஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த கிராமத்தினுடைய ஹெட்டு. அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டா, இவர் நாம சங்கீர்த்தனம் பண்றது எங்களுக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கலாம். இவர் நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால உங்களுக்கு இந்த தேசத்து ராஜாவுக்கு ஆகாது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். எழுதி கொடுத்த உடனே காஜிக்கு ரொம்ப பயம். ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா ஏண்டா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலேன்மா இல்லையா? அதனால இந்த காஜி என்ன பண்ணினார், ஒரு உத்தரவு போட்டுட்டார். அந்த உத்தரவுல யாருமே நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியாம பண்ணினேன்னா கழுத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு விட்டார். அந்த காலத்துல இதெல்லாம் சகஜம், பெரிய கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாரும் சாதுக்கள் இல்லையா? நம்ம எல்லாம் சாதுக்கள், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். ஆனா நமக்கெல்லாம் பயம் உண்டு, பெரிய தைரியம் கிடையாது. அப்படிதான் மகாபிரபுவோட இருக்கிறவர்கள் எல்லாம். மகாபிரபு ஸ்ரீவாச பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர் வீட்டில் தான் ராத்திரி பஜனை பண்ணுவார். அந்த ஸ்ரீவாச பண்டிதர் அந்த செய்தி கேட்டு பயப்படுறார். ராத்திரி மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்துக்காக வருவார். அவர்கிட்ட ராஜா இப்படி உத்தரவு போட்டிருக்கான்னு எப்படி சொல்றது? சொன்னா என்ன ஆகும்? அவர் மனசு வருத்தப்படும்.
அவர் மனசு வருத்தப்பட்டா நமக்கு இல்லை, நாட்டுக்கே நல்லது இல்லை. ஒரு மகாத்மாவுடைய மனசை வருத்தப்பட வைக்கிறது. அப்படி சொல்லலைன்னா ராஜா ஏதாவது கழுத்தை சீவி ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிட்டான்னா ரொம்ப அவமானம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த செய்தி காதில் விழுந்ததிலிருந்து அவர் தவிக்கிறார். அவர் நித்தியம் ஒரு சின்ன நரசிம்ம மூர்த்தியை தான் பூஜை பண்ணுவார். ஒரு சின்ன தாம்பாளத்தை எடுத்து வச்சு குட்டி நரசிம்மரை பூஜைக்கு வச்சு பால் தயிர் அந்த திருமஞ்சனத்துக்கு வேண்டியதெல்லாம் வச்சு துளசியெல்லாம் ஆஞ்சு வச்சு கல்பூரம் தூப தீபங்கள்லாம் ரெடியாக வச்சுருக்கார். அப்படி வச்சுருக்கும் பொழுது மகாபிரபு தன்னுடைய கிரகத்தில் உட்காந்துட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். பரீட்சித்துக்கிட்டு சுகர் சொல்றார், உனக்கு ஒரு கதையை சொல்றேன், அந்த கதையை கேட்கறதுனால பக்தி வளரும்னு பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்லி அப்படியே அந்த சரித்திரத்துல ஸ்தம்பத்திலிருந்து நரசிம்மன் வந்தான் அப்படிங்கிற கட்டத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிரபு ரொம்ப ஒல்லியா இருப்பார், ரொம்ப கோமளமா இருப்பார். ஆனா தன்னை அறியாம ஒரு நரசிம்ம ஆவேசத்துல அப்படியே ஸ்ரீவாச பண்டிதர் வீட்டுக்கு போறார். இப்படி தட்டுறார், கதவு அப்படியே அதிர்றது. உள்ளேந்து ஸ்ரீவாச பண்டிதர் வந்து திறக்கிறார். அவருக்கு பகவத் பக்தி பாவங்கள் இதெல்லாம் தெரியும். அதனால மகாபிரபு தன்னிலையில வரல, நரசிம்ம ஆவேசத்துல வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. இவருடைய இஷ்ட தெய்வம் நரசிம்மர் தானே, அதுதானே பூஜை பண்றதுக்கு எடுத்து வச்சுருக்கார். நல்ல ரசிகர் பாவுக்கரா இருக்கிறதுனால அந்த நரசிம்மரை தூக்கி டப்பால வச்சார், பிரபுவையே உட்காத்தி வச்சார். பிரத்யட்சமா நரசிம்மர் வந்திருக்காரு. அவருக்கே புருஷ சக்தி விதானத்தினால பூஜை எல்லாம் பண்ணின பிறகு அந்த நரசிம்மரா உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகாபிரபு அது வரைக்கும் ஒரு சமாதியில இருக்கிற மாதிரி இருந்து அந்த பூஜையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பிறகு பேசுறார், ஸ்ரீவாசா, உலகத்துல எல்லாரும் பயப்படலாம், நீ பயப்படலாமா அப்படின்னு கேட்கிறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியறதே. உலகத்துல நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒவ்வொருத்தர்கிட்டேந்து நாமாவை வரவழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். நாமாவை சொல்லுன்னு கெஞ்சுவேன், நாமாவை சொல்லுன்னு கொஞ்சுவேன், நாமாவை சொல்லுன்னு அவன் காலில் விழுவேன், அவனை மிரட்டுவேன், அடிப்பேன், உதைப்பேன், கடைசியா இல்லைன்னா கீழ்ச்சி போட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். அப்படியே சொல்லிட்டு அவருடைய பேத்தி 6 மாச குழந்தை நாராயணின்னு பேரு தூளில படுத்துன்னு இருக்கா. மகாபிரபு நேர போய் அந்த குழந்தைய இப்படி தொடுறார். நாராயணி நாமம் சொல்லு அப்படிங்கிறார். அந்த குட்டி குழந்தை மழை குரல்னால ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. அந்த குஞ்சு கையை கத்தின்னு அந்த குழந்தை நாமா சொல்றாரு. மகாபிரபு அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். அவர் திருப்பி ஸ்ரீவாச பண்டிதர்கிட்ட கேட்கிறார், நான் எங்க வந்திருக்கேன், எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறார். மகான்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உலகத்துல ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்து ஒரு தரமாவது நாமாவை வரவழிக்க முடியாதான்னு கதர்றா. இப்படிதான் அவதார புருஷர்கள். ஸ்ரீ அண்ணாவை பத்தி சொன்னேன் இல்லையா, அவரும் தமிழ்நாடு முழுக்க ஓயாம உழைச்சி இந்த மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணினவர். அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது தஞ்சாவூர்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கும் பொழுது பக்கத்து ஒரு பெட்டில் ஒரு வயசானவன் படுத்துன்னு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு பிராணன் போக போகிறது. அவர் சொந்தக்காரெல்லாம் இல்லை, எனக்கு யாரும் இல்லையே பக்கத்துலன்னு அழறான். உடனே அண்ணா என்ன பண்ணுறாருன்னா அவனை எடுத்து மடியில் போட்டுண்டு அவனுடைய வலது காதில் நாராயணா அப்படிங்கிறார். அடுத்த க்ஷணம் அவன் பிராணன் போயிடுத்து. அவள் சொந்தக்காரெல்லாம் வந்து அழறா. அப்போ அண்ணா அவர்கள்ட்ட சொல்கிறார், அவன் போகிற ஊருக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுத்து அனுப்பிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நிம்மதியாக இருங்கோ. ஒரு கடைசி காலத்தில் ஜீவன் உடம்பு விட்டு பிரியும் பொழுது அவனுக்கு துணை பணம் இல்லை, காசு இல்லை, பதவி இல்லை, இந்த சரீரமே கூட வர போகிறதில்லை, பகவன் நாமா தான் கூட வரும். அதுதான் நிதி, அதுதான் சொத்து, அதுதான் பாக்கியம் இல்லையா? நிறைய மகான்களுக்கு இந்த நாமத்தில் இருக்கிற நம்பிக்கை இருக்கே.